சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கடக ராசியில் பிறந்த நண்பர்களே, கெட்டது நடந்த ஒரு வீட்டுல நல்லது உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடக ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் கடந்த வருடங்கள் எல்லாம் படாத பாடு, முடியாத கஷ்டம், அவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்க போகிறார் இந்த குரு பகவான். பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த ஒரு 6 விஷயம் திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது வேறு ஒரு ரூபத்தில். அதை கொடுப்பவர் இந்த குருவான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் குருவானுடைய உச்ச பெயர்ச்சி இந்த வருஷம் நடக்க போது. குரு பெயர்ச்சியோட பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க, நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவான் நவ கிரகத்துல மிக மிக முழு சுபர் அழுது இப்படி சொல்லக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். முழுமையான ஒரு சுப கிரகம், கெட்டவனுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். அப்படிப்பட்ட குருபகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கடக ராசிக்கு அவர் வந்து பயிற்சி அடைந்து உச்சமடைய போகிறார். ஒவ்வொரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடியவர் 12 வருடங்களுக்கு பிறகு இந்த கடகராசியில மீண்டும் வந்து உச்சமடைகிறார். அது உங்களுடைய கடக ராசி. ஏன்னா உங்களுக்கு யோகக்காரகன் குரு பகவான் தாங்க, அதுவும் பாக்கியாதிபதி. ஏன்னா கடகத்திற்கு 9ஆம் வீடான மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் பாக்கியநாதன். அவரே உங்க கடக ராசியில உச்சமடைவார். பொதுவா ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. ஆனா தனுசு, மீனம், கடகம் ராசிக்காரர்களுக்கு விதி விலக்கு உண்டு. ஏன்னா உங்க ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் மற்றும் ராசிநாதன் இருப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த பலன்கள் தலைகீழாக மாறி நடைபெறும். அதனுடைய அமைப்புல கடகராசிக்காரனுக்கு இந்த ஜென்மத்தில் குரு அமர்ந்தாலும் கொடுக்கிற குருவாக இருப்பார். அப்படி எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க, இழந்த ஒரு 6 விஷயத்தை திரும்ப கொடுக்க போகிறார். அதுல முதல் விஷயமா மரியாதை. இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துல, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல. அதுக்கு காரணம் உங்களுடைய திறமையினுடைய வெளிப்பாடு. உங்களுக்குண்டான முக்கியத்துவம் அதிகரிக்கும். நீங்க பார்த்த வேலை, நீங்க செஞ்சு கொடுத்த உதவி, நீங்க நடந்துகிட்ட விதத்தின் அடிப்படையில உங்களுக்கு இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும். உங்களை தவிர்க்க முடியாது, உங்களை நிராகரிக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த இடத்துல மற்றவங்க மத்தியில நீங்க தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மரியாதை கிடைக்கும். உங்கள் மீது பழியோ அல்லது ஒரு குறையோ யாரோ சுமத்தி இருக்காங்கன்னா அது கிளியர் ஆகும், சரியாகும் இந்த குருபீட்சி காலகட்டத்தில். மேலும் புதிய கண்டுபிடிப்பு, புதிய முயற்சி, புதிய ஒரு விருதுகள் கிடைப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுல பெரிய அளவு உங்களுக்கு நன்மையோடு சேர்த்து மிக முக்கியமான முறையில மரியாதையோடு வருமானமும் கிடைக்கும். அப்போ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அரசியல் பதவி போன்ற பதவி வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கடகராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. ஸோ அப்போ மரியாதைக்கு உண்டான காரணம் இந்த வேலை மற்றும் வருமானம், பதவி உயர்வாக இருக்கும் நிச்சயமான முறையில். ஓகேங்களா? அடுத்து குழந்தை பாக்கியம். ஸோ ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக. ஒவ்வொரு முறையும் தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிடும், அடுத்த வருஷம் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கடுத்து 3வது விஷயம், இந்த திருமண வாழ்க்கை. இது வரைக்கும் கை கூடவே இல்லைங்க. திருமண வாழ்க்கையே ஃபர்ஸ்ட் நடக்கல, அதுக்கப்புறம் தானே குழந்தை அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? அந்த திருமண வாழ்க்கைக்கு குரு பலன் நல்ல நிலையில் வரணும். ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு பலன் இருந்தால் மட்டுமே அந்த வருஷம் திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ஜென்ம ராசியில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இந்த வருஷம் காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கும், நீங்க ஒரு லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இப்படி எனக்கு வேணும், இப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம், ஹாப்பின்னு சொல்லிங்களா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வரன் இந்த 2026 அமையும். அப்ப நீங்க ஓகே சொல்லிடுவீங்க இல்லையா? ஸோ அப்படித்தான். ஸோ கண்டிப்பா நினைத்த நபரோடு ஆசைப்பட்ட மாதிரி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில அந்த திருமண வாழ்க்கை அமையும். அதோட பிரிந்த கணவன் மனைவி இடையே காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். அந்த காதல் உணர்வு அதிகரிக்கிறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதற்கு அடுத்தபடியா 4வது விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள் மிக யோகமாக இருக்க போகிறது. படிக்க முடியல, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்
அதே போல தேர்வு எழுதினேன் 1 மார்க் 2 மார்க்ல எனக்கு போயிடுச்சு, நான் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணேன், எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வேலைக்காகவோ அல்லது படிப்பை சார்ந்தோ தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சவங்களுக்கு இந்த 2026 இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வெற்றியோடு கிடைக்கும். கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆயிருவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமா ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த புதையல் தங்கம் போன்ற சார்ந்த பிரச்சனைகள், அடமானத்துல ஒரு தங்க நகை போயிருக்கு மீண்டு வரும். அதே போல புதையல் போன்ற பூர்வீக தங்க நகைகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இந்த முறை உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்கு அப்படி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா முதல் திருமண வாழ்க்கை எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, முதல் காதல் எனக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுங்க அப்படின்னு விரக்தியில தனிமையில வாழ்க்கை இழந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வாழ்க்கை மறுபடி கிடைக்கும். அப்ப மறுமண வாழ்க்கை கண்டிப்பா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கு யோகங்கள் இங்க அதிகமான முறையில் இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து பஞ்சமகா புருஷ யோகம். ஆமா, பஞ்சமகா புருஷ யோகத்துல ஹம்ச யோகம் மிக முக்கியமானது. குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீடு அதாவது தனுசு மீனம் மற்றும் கடகத்தில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு 1ஆம் வீடு 4ஆம் வீடு 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடு இந்த மாதிரி கேந்திர ஸ்தானங்கள் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றால் அது ஹம்ச யோகம். அந்த காலகட்டத்தில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்த்ததை விட திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் ஒரு ட்விஸ்ட்ன்றது அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி கடகராசிக்காரங்களுக்கு கேந்திரத்தில் முதல் வீடான 1ஆம் வீட்டுல இந்த குருவான் உச்சம் அடைகிறாரு. அப்போ நிச்சயமா உங்களுக்கு வீடு மனை கார் வண்டி வாகனங்கள், திருமண வாழ்க்கை, தொழில் சார்ந்த விஷயங்கள், இழந்த வேலையை மீண்டும் பெற செய்யக்கூடிய வாய்ப்பு என கிடைக்கும். அப்போ இந்த கேந்திரத்துக்குண்டான பலன் கண்டிப்பா உண்டு. ஸோ அதுல கண்டிப்பா கெட்டது நடக்காது, மிகப்பெரிய நல்லது நடக்குங்க. ஸோ அதுக்குண்டான யோகத்தை இந்த குருவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த குருவானுடைய பயிற்சி காலகட்டத்தை தாண்டி குருவானுடைய பார்வைக்கு பலன் அதிகம். குரு இருக்கிற வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். அப்போ குருவுடைய பார்வை 5, 7, 9 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால காதல் கைகூடும், பிள்ளைகள் வழியில நன்மைகள் நடக்கும், உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. கண்டிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்பினை அதாவது பணம் சார்ந்த நீங்க ஏதோ ஒரு விஷயம் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு இந்த மாதிரி விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறேன், அந்த அதிர்ஷ்டமானது கிடைக்கும். ஏற்கனவே இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த முதலீடு இப்போ லாபமாக மாறும். அது சொத்தா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இப்போ லாபத்தை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டம் இந்த 2020 நடக்கும். அடுத்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீடான மகரத்தை பார்க்கறதுனால திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். புதிய உறவுகளும் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. உங்களுக்கு தொழில் இது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. அடுத்து 9ஆம் பார்வையாக 9ஆம் வீடான மீனத்தை பார்க்கிறாரு, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, தன்னுடைய வீட்டை பார்க்கிறாரு. அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால மிகப்பெரிய அளவு பதவி யோகம், சினிமா வாய்ப்புகள் மற்றும் அந்தஸ்து உயர்றது, பெரிய அதிகார பதவி வாய்ப்புகள் கிடைக்கிறது போன்றவர்களுக்கும் கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டுங்க. சரிங்களா? இப்போ நெகட்டிவான விஷயம் என்னங்க, இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, இப்போ நெகட்டிவ் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகத்தால் சிறிதளவு கெட்டதும் நடக்கும். அப்படி அந்த குருவான் உங்களுடைய கடகத்திற்கு 6ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியா இருக்கிறார். 6க்குரியவன் இல்லையா? ஸோ 6க்குரியவன் எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ எதிரியும் கடன் நோயை அவர் தான் கொடுப்பார். எதிரி இருந்தா தான், போட்டி இருந்தா தான் ஜெயிக்க முடியும், எதிரி இருந்தா தான் வளர முடியும் இல்லையா? அப்போ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குருவான உங்க ராசியில உச்சம். அப்போ கடகராசியில பிறந்தவங்க புதுசா நான் தொழில் தொடங்க போறேன், புதுசா நான் சொந்த வீடு கட்ட போறேன் அப்படின்ற ஒரு புது சுபகாரியத்திற்காக கடன் வாங்கி ஆரம்பிப்பீங்க, புதிய ஒரு முயற்சியில இறங்குவீங்க. ஓகேங்களா? அதுல உங்களுக்கு போட்டியோ எதிரிகளோ வருவாங்க, அதையும் மீறி தடையை தாண்டி நீங்க ஜெயித்து காட்டுவீர்கள். அதுலாம் உறுதி, கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க, அதுக்கு கண்டிப்பா உண்டு. அதே போல சின்ன சின்ன நோய் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு இந்த வருஷத்துல ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மருத்துவ சிகிச்சை எடுப்பீங்க. அதனால அந்த நோய் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எதிரிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், ஸோ எதிரிகளுக்கு இறக்கப்படக்கூடிய காலகட்டம். இதனால வரைக்கும் ஃபைட் சண்டை சச்சரவு போட்டிருப்பேன், இப்போ நம்ம விட்டு கொடுத்துருவோம், சார் போனா பொழைச்சு போறா அப்படின்ற மாதிரி சில பேரை விட்டு விடுவீர்கள். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணத்தையும் குருவான் உங்களுக்கு வழங்குவார். நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை வியாழக்கிழமை அன்று 9 முறை வலம் வருகின்ற பொழுது நிச்சயம் சர்பதோஷம், பித்ருதோஷம், இந்த முன்னோர்கள் தோஷம் சொல்றாங்கல்ல, அந்த முன்னோர்கள் தோஷம்லாம் நிவர்த்தி அடையும். அதனால் திருமணம் விரைவிலே கைகூடி வரும். ஓகேங்களா? குருவனுடைய பரிவுன அருளை நீங்கள் பெறுவீர்கள். மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவகிரகத்தில் உள்ள குருவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கடலை மாலை சாப்பிட்றதும், மேலும் சந்தன அபிஷேகம் செய்கின்றதும் நீங்கள் ஆசைப்பட்ட அல்லது உங்களுடைய கனவு லட்சியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை விரைவில் கைகூட வைக்கும்.
தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்று கடக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இதை பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயணன் திருவடி சரணம்.